ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு ஹெல்தி ஹோம் சமையலில் நம்ம பார்க்க போகிற ஐட்டம் கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். 3 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ வேக வச்சு நல்லா ஆற வச்சிடணும். 2 மணி நேரம் ஆறினா கூட பரவாயில்ல. அப்புறம் பெரிய பீட்ரூட்டால் அரை பீட்ரூட் இதை மாதிரி துருவி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம்னா 1 வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் நறுக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன், உரப்புக்கு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேன். இதை மாதிரி ப்ரெட் ஸ்லைஸ் 5 மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இதை மாதிரி பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். 4 ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் 4 ஸ்பூன் மைதா மாவு. இப்போ நான் உருளைக்கிழங்கு மசிச்சுக்கிறேன். நல்லா உருளைக்கிழங்கு ஆற விட்டு மசிக்கும் போது குழகுழப்பு இருக்காது. சூட்டோடு மசிச்சிங்கன்னா குழகுழன்னு ஆகிடும். இப்போ நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சிட்டேன். அடுத்ததாக இதில் வெங்காயம், பீட்ரூட் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதோட உப்பு சேர்த்து நல்லா கையால் கலந்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஒன்றா கலந்து வரும். இது இப்போ இதோட கரம் மசாலா, காரப்பொடி நான் அரை ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பீட்ரூட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்கனால இந்த பொட்டேட்டோ கொஞ்சம் குழகுழன்னு இருக்கும். இப்போ மசிச்சோடனே குழகுழன்னு இருக்குது. அந்த குழகுழப்பு போகிறதுக்காக நான் இதோட கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் சேர்க்குறேன்னா போட்டு பிசைஞ்சோம்னா கொஞ்சம் குழகுழப்பு கம்மியாக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த மைதா மாவை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி திக்காக இந்த மைதா மாவை கரைச்சிக்கலாம். இந்த ஷேப்பில் போடுறேன். நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். டைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு இதை தள்ளினோம்னா தள்ளிவிட்டு நல்லா அப்படி ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ இதேமாதிரி நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்கத எடுத்து மைதா மாவில் டிப் பண்ணிக்கலாம். நல்லா முழுகிற மாதிரி டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம். போட்டு பிரட்டிக்கலாம். இப்போ எல்லா சைடும் படுற மாதிரி பிரட்டிக்கலாம். இதே மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் உருட்டிட்டு இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். அடுப்பு நம்ம நல்லா சிம்மில் வச்சு பொரிச்சுக்கணும். ஏன்னா நம்ம பீட்ரூட்லாம் பச்சையாக போட்டிருக்கனால நல்லா சிம்மில் வச்சு பொரிச்சுக்கலாம். நல்லா ப்ரௌனாக வரணும் கட்லெட். பொட்டேட்டோவில் ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு பசைஞ்சிருக்கேன். நீங்கள் அதில் கடல மாவு கூட போட்டு பசைஞ்சிக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா ப்ரௌனாக ஆரம்பிச்சிட்டு இப்போ இதை எடுத்துடலாம். கிறிஸ்பியான சுவையான கட்லெட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா. அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.